வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி. இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் உண்டு. இதேச்சியாக என்னுடைய கண்ணிலப்பட்ட விடயம் உண்டு. உங்களையும் அது மனதளவில் பாதிக்கிற விடயமாக இருக்குமென்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விடயம் சம்பந்தமாக தான் இன்றைய தினம் நாங்கள் சில கலந்துரையாடல்கள் அல்லது சில விடயம் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பாலச்சந்திரன் படுகொலை அல்லது தமிழ தேசிய தலைவருடைய போராட்டம் அடக்கி ஒடுக்கப்பட்ட அந்த கடைசி நாட்கள் தொடர்பாக விதமான ஒரு ஒப்பீனியன் பொதுமக்களிடமும், அதை முன்னாள் போராளிகள் என்று சொல்லுவார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய புலி போராளி வீரர்கள் அல்லது காகித புலிகள் அல்லது இப்ப என்ன எடுத்து பார்க்கணும்னா எங்களுடைய தமிழ் தேசிய விற்பனர்கள், நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை இப்ப விற்கிறோம் என்று சொல்றார்கள். இப்படி கனபேர் எங்களுடைய சமூக ஊடகங்களையும் புலம்பெயர் நாட்டிலையும் இலங்கையிலையும் ஏன் எங்களுடைய ஒட்டுக்குழுக்களாக அருண்ஜித்தாத் போன்றவர்களும் இந்த மௌனிக்கப்பட்ட இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் என்ற ஒன்றை இன்று வரைக்கும் வியாபாரமாக விற்பனை செய்து கொண்டு வர்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ நாங்கள் பார்க்க போறது இந்த கடைசி நேரத்தில் எங்களோட நின்ற துரோகிகள் முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக ஒரு சில டிக்டாக்குகளை நான் பார்த்தேன். ஒரு சில அது இந்த நீங்கள் வளமையாக என்னுடைய வீடியோக்களில் வர அந்த கேவலமான டிக்டாக் மாதிரி அல்ல, ஒரு சில விடயங்கள் கருணாவினுடைய உரையாடல். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முன்னாள் புலி போராளி ஒருவருடைய உரையாடல். இந்த ரெண்டையும் நான் இந்த ரெண்டு துண்டுகளையும் நான் உங்களுக்கு போட்டு இது சம்பந்தமாக சில விடயங்களை விவாதிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஒரு கடைசி நேரத்தில் ஒரு கிட்டத்தட்ட 25-30 நாடுகள் ஒன்றாக அவருடைய போராட்டத்தை சிதைத்த போது தனியாக நின்று போராடிய மனிதன் இன்று வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எங்களுடைய மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கோ அல்லது அவருடைய துணைவியாருக்கோ அல்லது துவாரகாவுக்கோ அல்லது பொட்டம்மானுக்கோ அவருடைய குடும்பத்துக்கோ என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்று வரைக்கும் எங்களுக்குமே அது நினைக்கிறேன் சாகும் வரைக்கும் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்க்க வேண்டும், சில விடயங்களை கதைக்க வேண்டும். வாங்குவோம். முதலாவதாக நான் பார்த்த அந்த வீடியோவை இதில் போடுறேன். அந்த வீடியோவில் என்ன கதைக்கப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 2 வீடியோக்கள் போடுவதாக இருக்கிறேன். முதலாவதாக நான் போடுறது ஒரு முன்னாள் புலி போராளி ஒருவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்காலில் ஒரு சிதைவடைந்த ஒரு பஸ்ஸுக்கு முன்னால் நின்று கொண்டு ஒரு சில விடயங்களை ஞாபகம் கதைப்பார். ஸோ அவர் யாருடைய தூண்டுதல்ல என்னத்துக்காக கதைக்கிறார் என்பது தொடர்பாக என்னுடைய விமர்சனங்களை நான் இதோட போறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ வாங்கும் முதலாவதாக அந்த வீடியோக்குள்ள போவோம். எனது பெயர் கந்தையா ரவி. நான் புதுக்குடியிருப்பை சேர்ந்தேன். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்க அப்படியே கட்டமா புதுக்குடியிருப்பில இருந்து வெள்ளா முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நானும் எனது குடும்பமாக வந்து சேர்ந்தோம். வந்து சேர்ந்து நான் முள்ளிவாய்க்கால்ல இருக்கிற போது எனது ஒன்றவிட்ட சகோதரர் ஒருவர் காயப்பட்டு இப்படியான ஒரு ரோசா வசுக்குள்ள இருந்தார். நான் நேரில் சென்று போய் பார்த்துட்டு அங்கு அதை பராமரிச்சு கொண்டிருக்கிறவர்களை நேர போய் கேட்டேன். என்னுடைய சகோதரர் இருக்கிறார், அவரை நான் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகலாமான்னு சொல்லி. அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஒரு 2 நாள் பொறுங்க, பிரச்சனை இல்லை, எல்லாரையும் உங்களோட ஆக்கள்கிட்ட திரளாமன்னு சொல்லி. அதை நான் மட்டும் கேட்டதுண்டில்லை, அங்கு நின்ற ஏனைய உறவினர்களும் அதை கேட்டவர்கள், அவர்கள் கொடுக்கல. அதுக்கு பிறகு மறுநாள் 16ஆம் தேதி காலையிலையும் நான் சென்று போய் கேட்டேன். கேட்க அவர்கள் சொன்னார்கள், சரி பொறுத்த நீங்கள் இன்னொரு 2 நாள் பொறுங்க, உங்கள்கிட்டயே திரளாம் சிக்க வேண்டியன்னு சொல்லி. சரி, அதையும் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் அதிகாலை ஒரு 3-3:30 மணி போல இருக்கும் பாரி ஒரு வெடிச்சத்தம் கேட்டுன்னு சொல்லி பார்த்தால் சனம் கல்லூலமா ஒரே குயாமாயாண்டு ஒரே சத்தம். பார்த்தால் ஒரே வெளிச்சம், ஒரே புகை, பகல் மாதிரி வெளிச்சமா இருக்கு. தொடர்ச்சியா நின்ற வாகனங்கள் எல்லாம் வெறிய வலிக்கிட்டோன்னா நல்லா விடிஞ்சோன்னு பார்த்தால் ஒரு 6-6:30 இருக்கும். சனம் எல்லாம் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியை பார்க்க ஓடிக்கும். அப்ப நாங்களும் இனி இருந்து பிரியோசனம் இல்லை தானே, நாங்களும் சேர்ந்து அப்படியே இந்த ரோசாவச பார்த்தா அங்கே எல்லாம் பிளாஸ் பண்ணி ஒன்றுமே பார்க்கக்கூடிய நிலையில இல்லை. அதுல நின்று எங்களால அழுது போட்டுதான் போகக்கூடிய மாதிரி இருந்தது. நான் எதேச்சையாக பார்த்த இந்த வீடியோக்கள்ல மிகவும் ஆழமாக என்னுடைய மனசை கவலைப்படுத்தின இந்த வீடியோக்கள்ல ஒரு வீடியோ இது. நான் இதை ஒரு
ஞாபகமாக உங்களுக்கு இதை நான் தரணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு சொன்னா, இந்த வீடியோக்கள் இருக்கிற விடயங்களை நீங்க முக்கியமா பார்க்க வேணும். முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த சொல்லப்பட்டுகிற அண்ணா வந்து தன்னுடைய முழு பெயரையும், அதாவது தன்னுடைய முழு பெயர், தான் எந்த இடம் என்பதை துணிவாக பயம் இல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு நபராகத்தான் இந்த வீடியோவில் நான் பார்க்கிறேன். ஸோ அப்படியான பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் சொன்ன விடயங்கள்ல உண்மை பொய் இருக்குமா இல்லையா என்பது தொடர்பாக நாங்கள் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த கதை, இவர் சொல்லுகின்ற இந்த கதை இவரால் மட்டுமில்லை, பல கடைசி நேரம் முள்ளிவாய்க்காலில் நின்ற பொதுமக்களாலும் அதே நேரத்தில் விடுதலை புலிகளாலும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊடகங்களையும் தனித்தனியாகவும் சொல்லப்பட்ட ஒரு விடயம். கடைசி நேரத்தில் தேசிய தலைவரோடு நின்ற மாவீரர்கள்ல காயப்பட்ட மாவீரர்கள் அல்லது காயப்பட்ட போர் வீரர்கள் பல பேர் வந்து கடைசி நேரங்கள்ல ஒன்றாக ஒரு இடத்துல வைக்கப்பட்டு குண்டு வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக பல கதைகள், பல வதந்திகள் வெளியால வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரோசா பஸ்ல இருந்தது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் இது 16ஆம் தேதி இரவு என்னுடைய சொந்த அண்ணாவோட சொல்லியிருந்தவர், ஒரு மிகப்பெரிய சத்தம், ஒரு மிகப்பெரிய ஒளி புலம்பு மாதிரி ஒன்று உருவாகி இருந்தது கடைசி நேரங்கள்ல. அதை நாங்கள் நினைச்சாங்கள் ஏதாவது தடை செய்யப்பட்ட குண்டுகள் அல்லது தடை செய்யப்பட்ட ஒரு இது ஒன்றை அரசாங்கம் அந்த இடத்துல அடிச்சிருக்கன்னு சொல்லி பல பேர் கதைச்சவை. ஆனால் பல பேர் சொன்ன விடயம் இல்ல, தேசிய தலைவர் கடைசி நேரத்துல தன்னுடைய காயப்பட்ட போராளிகளுக்கு நடுவில் உண்டாக தனக்குத்தானே இந்த தீ மூட்டியதாக அல்லது குண்டு வைத்ததாகத்தான் பெருமளவான மக்கள் வந்து வெளியாலையும் வந்து சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தவர்கள். ஸோ இதுல இருக்கிற உண்மைத்தன்மை, இது நடந்ததா அல்லது தமிழ விடுதலை புலிகள் தான் எல்லாரையும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காயப்பட்ட போராளிகளை இதுல வச்சு இப்படி கொண்டு வைத்தார்களா, அல்லது வந்து கடைசி நேரங்கள்ல இவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு வந்து பொம்மரை ஏதாவது அடித்து இவர்களுடைய ஆயுதங்கள் உட்பட அல்லது சகல விடயங்களும் சிதைக்கப்பட்டதா, ஒரே நேரத்தில் இவர்களுடைய ஆயுதங்கள் வெடித்ததா என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் கடைசி நேரங்கள்ல வந்த ஷெல் விழுந்ததால, ஆயுத கிடங்குல அந்த ஷெல்கள் விழுந்ததால முழு பேரும் இறந்தார்களா, அல்லது வந்து கடைசி நேரத்துல தன்னைத்தானே தேசிய தலைவர் தீ மூட்டி கொண்டு பொட்டம்மானோட ஆகுதியாக நெருப்புல போனாரா, என்ன நடந்தது என்பது விடயங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்ப எனக்கு சரியான கவலையா இருக்கு என்னென்றால், இப்படியான ஒரு விடயங்களை நாங்கள் ஒரு 17 வருடங்கள் தாண்டி ஒரு அரசியலுக்காக இந்த விடயங்களை காய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நிமிடத்துல அங்க நின்ற ஒவ்வொரு பொதுமக்களுடைய மனசுலையும் இருந்த வலிகளை நாங்கள் உண்மையாகவே கதைக்க தவறுறோம், அல்லது வந்து அதை நாங்கள் ஞாபகப்படுத்த தவறுறோம். இப்ப ரவுக் அபீமோட சேர்ந்த சுமந்திரனும், சுமந்திரனோட சேர்ந்த சாணக்கியனும், ஸ்ரீதரனோட அடிபட்ட இவரும், அர்ஜுனா ராமநாதனோட சண்டை பிடிச்ச கயேந்திரகுமாரும் தான் இப்போதைக்கு வந்து அரசியலாக மாறி போயிருக்கிறது. உண்மையான தமிழற்ற அரசியல் என்பது இந்த சுமந்திரன் என்கின்ற நபரோ, சாணக்கியன் என்ற நபரோ, கஜேந்திரகுமார் என்கின்ற நபரோ அல்ல அர்ஜுனா என்கிற நபரோ இந்த உண்மையான தமிழருடைய அரசியல் கிடையாது. தமிழருடைய உண்மையான அரசியல் என்று நாங்கள் பார்க்க வேண்டியது வந்து எங்களுடைய தமிழீழ விடுதலை புலி போராட்டம், அந்த நோக்கம், அது இதற்காக அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட என்பதுதான் உண்மையான அரசியல். ஆனால் இந்த உண்மையான அரசியல் தற்போது கருணா ஒரு அரசியலாக மாறி இருக்கிறார், பிள்ளையான ஒரு அரசியலாக மாறி இருக்கிறார், டக்ளஸா ஒரு அரசியலாக மாறி இருக்கிறார், எங்கண்ட அருண் சித்தார்த் ஒரு அரசியலாக மாறி இருக்கிறார், புலட் சித்தார்த்தன் ஒரு சொந்தக்காரர் தெரியல, இவர்கள் ஒரு அரசியலாக மாறி இருக்கிறார்கள். மண்டேன் குழு ஒரு அரசியல், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு அரசியல், என் சந்திரகுமார் இபிடிபியினுடைய சந்திரகுமார் ஒரு அரசியலாக மாறி இருக்கிறார். ஆகவே எங்களுடைய சமூகம் இந்த 17 வருடங்கள்ல தமிழீழ விடுதலை போராட்டம் என்கின்ற போராட்டத்துல இருந்து பல தூரம் விலத்தி, பாதைகள்ல இருந்து பல தூரம் விலத்தி ஒரு மிக கேவலமான ஒரு அரசியல் சகதிகள் எங்கட சமூகம் போயிட்டுது. ஒரு பக்க சமூகம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அழிஞ்சது வந்து எங்களுடைய கலாச்சார சீரழிவுகளால, கஞ்சா, போதை வஸ்து கடத்தல் போன்ற கலாச்சார சீரழிவுகளால. இன்னொரு பக்கம் சமூகம் அழிந்தது வந்து அடுத்த வார ஜெனரேஷன் ஜிக்கு எங்களுடைய உண்மையான இனத்தினுடைய போராட்டம் என்ன, இனத்தினுடைய வலி என்ன என்று சொல்லி நாங்கள் கடத்த தவறியதால் தான் இந்த 2வது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது இன அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த 17 வருடங்கள் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த அரசியலுக்கு வருவதும், சாணக்கியன் போன்றவர்கள் வந்து மொட்டு கட்சியினுடைய கிழக்கு மாகாண இணைப்பாளராக இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புண்ட தமிழீழ விடுதலை புலிகளுடைய கிழக்கு மாகாண ஏக பிரதிநிதியாக 60,000 வாக்குகள் எடுத்துக்கொண்டு சாணக்கியன் வருகின்ற அளவுக்கு எங்களுடைய இனத்தின் ஒரு விடுதலை, அல்லது வந்து இந்த கொழும்பிலேயே பிறந்து வளர்ந்து கொழும்பிலேயே இந்த சொத்துக்களை வைத்திருக்கின்ற
இந்த ஜிஜி பொன்னம்பலத்துக்கு மண்டையில போட்டா பிறகு கூட அவனுடைய பேரன் வந்திருந்து கொண்டு வடக்கு மாகாணத்திலே வாக்குகளை கேட்கின்ற, ஏன் யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்த ஒருத்தன், யாழ்ப்பாணத்திலே தனது தந்தையையும் தாயையும் பறை கொடுத்த ஒருத்தனால அரசியல் யாழ் மக்களுக்காக செய்ய முடியவில்லை என்கின்ற அரசியல். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ஸ்ரீதரன் இன்று வரைக்கும் அவருடைய அரசியல் பணத்தையும் தன்னுடைய கிளிநொச்சியில நடக்கிற மண் கடத்தல்களையும் மற்றது இந்த மரக்கடத்தல்களையும் மாஃபியாக்களையும் தாங்கி வைக்கின்ற இப்படி ஒரு கேவலமான ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் இங்க அரசியலை கொண்டே புதைத்து விட்டு தமிழீழ விடுதலை புலிகள் போயிருக்கிறார்கள். அதுதான் எனக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைமையிலையும் தேசிய தலைவர்களையும் பொட்டம்மான்லையும் இவர்களையும் இருக்கின்ற உண்மையான ஒரு மனக்கசப்பு என்னென்றால், எங்களுடைய போராட்டத்துக்குரிய அடுத்த ஒரு வடிவத்தை உருவாக்காம திடீரென்று அவர்கள் மௌனிக்கப்பட்டது எங்களுடைய சமூகம் நடுவுல போய் நிக்கிறதுக்கு அவர்கள் காரணமாக போய்விட்டார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கவலை தான். இதுல நீங்க என்னதான் வெட்டினாலும் கொத்தினாலும் என்னதான் உருட்டி போட்டாலும் இதுதான் யதார்த்தமான உண்மை. எங்களுடைய இனத்துக்குரிய உண்மையான அரசியலை செய்கின்ற தலைவர்கள் யாருமே எங்களுடைய இனத்துல அரசியல் தலைவர்களாக என்ன வடிவாக சொல்வதென்றால் நான் உட்பட எங்களுடைய இந்த சமூகத்துல இல்ல. புலி போராளிகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்கோடையும் நாமல் ராஜபக்சோடையும் அங்கேயும் இங்கேயும் காசுகளை வேண்டிக் கொண்டு நிற்கக்கூடியவர்கள் புலி போராளிகள் என்ற பெயர்லையும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இல்ல நாங்கள் தமிழருக்காகத்தான் போராடுறோம் என்று போராடுகிற ஒரு சில கூட்டுகள் கஞ்சா கடத்த காரணமாகவும் மண் கடத்தல் காரணமாகவும். ஆகவே இந்த எங்கட மாவீரர் தினங்கள் கூட நவம்பர் மாதங்கள்ல வர மாவீரர் தினங்கள் கூட ஒரு அரசியல் விபச்சார மேடையாக மாறப்படுகிறது. எங்களுடைய விடுதலை போராளிகளுக்காக கண்ணீர் சிந்துகின்ற யாருமே மனதில் இருந்து கண்ணீர் சிந்தவில்லை என்பதுதான் உண்மை. அதை விட இந்த டிக்டாக் சமூகம் புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றப்ப எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டிக்டாக் சமூகம் என்பதை விட புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மனநோயாளிகள் ஒரு சில பேர் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த டிக்டாக் சமூகங்கள், அதுல இந்த கட்டகளத்தன் மாதிரியானவர்கள் போய் ஏறு நின்று கதைக்கிற கருத்துக்கள் எங்களுடைய சமூகத்தை நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அழிக்குது. முக்கியமா இந்த கட்டகளத்தன் கஜேந்திர உமர் 2009 ஆண்டு விடுதலை புலிகள்ல மிஞ்சின போராளிகளை கொண்டு போய் அரச புலனாய்வு துறையிட்ட ஒப்படைத்து விட்டு தன்னுடைய தம்பியை பாதுகாப்பாக திருப்பி கூட்டிக் கொண்டு வந்த இந்த கட்டகளத்தன் போன்றவர்கள் இவர்கள் எப்படி ஒரு கொத்தடிமைகளாக சிங்கள பேரினவாதத்துக்கு மாற்றப்பட்டார்கள் என்கிறது ஒரு வரலாறு. அந்த எல்லாத்தையுமே இழந்து நாங்கள் இதுல இந்த அரசியலுக்கு வரக்கூடாது, நாங்கள் எங்களுடைய படிப்பை மட்டும் பார்த்து கொண்டு போகணும்னு நினைச்சவன் நான். ஆனால் இன்றைக்கு இந்த அரசியல்ல என்ன நீங்கள் ஒவ்வொரு அணுவாக உங்களுக்கு சொல்லி விளக்கப்படுத்துற நிலைமைக்கு இந்த அரசியலை விட்டுருக்கிறீங்க. ஒரு கல்வியலாளர் நல்லது ஒரு வைத்தியராக இருந்த நான் இன்று வரைக்கும் இந்த அரசியல்ல நிக்க வேணும் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய இந்த ஒரு அரசியல் தலைமை இல்லாத நிலைமைதான். அதையும் விட நான் சின்னொரு துண்டை பார்த்தேன், அதையும் ஒருக்கா பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. எங்கிட்ட கருணா அம்மான் என்ன சொல்கிறாருன்றதையும் ஒருக்கா பார்ப்போம். இப்ப பாலச்சந்திரன்ற ஒரு சிறுவனை கொன்னது சரின்னு விடுதலை புலிகள் இயக்கத்துல இருந்த நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, அது உண்மையிலே ஒரு மிருகத்தனமான செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது வெளிப்படையான கூட. ஏன்னால் ஒரு பாலச்சந்திரன்றது உண்மையை நானும் தூக்கி வளர்த்த ஒரு அதற்காக சொல்லலாம். அது பொதுவாக தலைவர் பிரிவாண்ட அத்தனை பிள்ளைகளையும் நானும் தூக்கி வளர்த்தேன். அப்ப அதுல ஒப்பிட்டு பார்க்க அது ஒரு பாலகன், பச்சிலம் பாலகன், யுத்தத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை, எதுவுமே தெரியாது. இன்றைக்கு அந்த இது படுகொலை நடந்தன்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளல உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகம் இல்லை, சிங்கள மக்களும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. இன்றைக்கு சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மிருகத்தனமான செய்யலாம். ஆகவே அது அந்த சம்பவம் இப்ப கைது செய்து கொண்டார்களா அல்லது யுத்தத்தில் கொண்டதான்றது உண்மையிலே தெரியும். அவருக்கு தெரியாது, நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அரசாங்கத்தோட தான் நீங்க ஏங்கி இல்ல, உண்மையே தெரியாது. யுத்தம் நிகழ்றதுக்கும் இந்தியாவில் இந்த அரசியல் வட்டத்துக்கும் என்ன நடந்தது தெரியாது. நான் மாத்திரம் இல்லை, ஏனைய சிங்கள அறிக்கையில் தெரியாது என்ன நடந்தது. அவ்வளவு சீக்கிரட்டா தான் அந்த யுத்தத்தை நடத்தினாங்க. அதுல மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். அதுதான் அந்த யுத்த வெற்றிய மிகவும் டேர்னிங் பாயிண்ட் மாத்தி விட்டதும் பாலச்சந்திரன். வெள்ளக்குடி சம்பவத்தையும் போர்க்குற்றமே நடக்கல நீங்க நம்புறீங்களா? இல்ல, போர்க்குற்றம் நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். என்றால் ஏற்கனவே 2 தரப்பும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, விடுதலை புலிகளும் இதுவும். ஆனா வெள்ளக்கொடி விவகாரம் ஒரு பாரிய விவகாரமா அல்லது அதை விட பாரிய விவகாரம் அங்குள்ள அந்த பொதுமக்கள் மடிந்ததை தான் நான் பார்க்கிறேன். வெள்ளக்கொடி பிடித்து வந்ததுன்றது போராளிகள், அது ஒரு பிரச்சனை. அப்ப அது அந்த அளவு பாரிய அளவு நடந்ததா இல்லையான்றது உண்மையிலே அதை நாங்கள் ஆராயத்தை விட அங்க இருந்த பொதுமக்கள் உயிர்கள் உண்மையிலே நிறைய பாதிக்கப்படும், நிறைய மக்கள் இழந்தாங்க. ஆனால் அது ரெண்டு முடியும். அதில் உண்மையிலே ஏற்கனவே நான் சொன்னதப்பெல்லாம் ராணுவம் இறுதி வெற்றியை நோக்கி போக ராணுவத்தை கட்டுப்படுத்துறதும் ஒரு
கடினமான விடயம். இந்த நாடு எந்த நாடு தான் இப்போ இந்த அரபு நாடுகள் நடக்கிற யுத்தம் அப்படி தான் நடக்குது. அதுக்காக எங்களோட மக்கள் இழந்ததை நாங்கள் நியாயப்படுத்தலாது. அதுக்கு சில விடயங்களுக்கு அரசாங்கம் பதில் கூறும். இது நடந்தது சரி, இதுக்குரிய ஆட்கள் இவங்களுக்குரிய தண்டனை விசாரணை எந்த ஒரு இதை செய்ய கோம் ஒரு விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவரா முன்னாள் தளபதியா உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இந்தியா நாளைக்கு இதே நீங்க சொல்றதே பூகோள அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் உங்களை ஒரு தலைவராக ஏற்று உங்களுக்கான ஆதரவை கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தமிழீழ தீர்வுக்காக போராடுவீர்களா? நிச்சயமாக. அதாவது ஏற்கனவே நான் கூறுத போல, அதாவது ஆயுத போராட்டத்தை திருப்பி தொடங்குறன்றது இலவான விடயம். ஆனால் அதை தவிர்க்க விரும்புகிறேன் நான். ஏனென்றால் இந்த பாதிப்புக்குள்ள மக்கள் நிறைய இழந்துட்டாங்க. திருப்பி ஒரு கொலையில இழப்புகளை மக்கள் விரும்புறதுக்கு தயாரில்லை. ஆனால் இந்திய அரசாங்கம் உண்மையில் எங்களை தலைமையில ஏற்றி ஒரு பலத்தை தருமாக இருந்தால் இங்கே மாற்றத்தை கொண்டு வரலாம். கருணா என்று சொல்லப்படுகின்ற ஒண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்த ஒரு துரோகியை பற்றி நான் இங்க கதைக்க வரையில. ஏனென்றால் இதை நான் போட்டதுக்குரிய காரணம், இந்த கருணா என்கின்ற துரோகி கடைசி நேரத்துல எப்படி ஒரு பொய்ய சொல்றான்னு பாருங்கோ. பாலச்சந்திரன் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா அல்லது யுத்தத்துல இறந்தாரா என்பதை தன்னால கண்டுபிடிக்க இயலாம இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகி தான் இந்த கருணா. அதாவது இன்றைக்கும் சில பேர் என்ன விமர்சிப்பீங்கள், நீ நாமல் ராஜபக்சோட போய் சேர்றாய், நீ மஹிந்த ராஜபக்சோட போய் சேர்றாய், நீ ரணில் விக்ரமசிங்கோட போய் கதைக்கிறாய், நீ இவனோட கதைக்கிறாய் அவனோட கதைக்கிறாய், துரோகி என்று சொல்லி என்ன பல பேர் என்ன கை நீட்ட கூடும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஒரு அரசாங்கம் இருந்தால் அதுக்கு எதிர்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியில் இருக்கிற சகல பேருடையும் மற்றவரை கதைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால தான் நான் சொல்றேன், இன்றைக்கும் நான் தமிழருடைய தலைவனோ தமிழருடைய ஒரு உன்னதமான அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொள்ளக்கூடிய பக்குவமோ ஒரு அரசியல்வாதிக்கு இல்லை என்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் ஒரு அரசியல்வாதியா நீங்கள் என்னை மாற்றிவிட்டது மிகப்பெரிய ஒரு கவலை. ஏனென்றால் ஒரு விடுதலை போராளியாக மடிவதற்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும் என்று சொல்வார்கள். நீங்கள் அந்த காலத்துல பிறந்திருக்கணும், அந்த போராட்டத்தில் இணைந்திருக்கணும், நீங்கள் இப்போது மாவீரர்களாக எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். ஆகவேதான் உங்களை ஒரு மாவீரன் அல்லது விடுதலை ஒரு மாவீரனாக மாறுவது அல்லது ஒரு மாவீரனாக தன்னுடைய வீட்டிலிருந்து யாரையாவது இழக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை என்றுதான் என்னால சொல்ல முடியும். ஆனால் இந்த துரோகிகள், கருணா போன்ற இந்த துரோகிகள் ஜோதிச்சு பாருங்கோ, எப்படிப்பட்ட ஒரு மனம் பெறப்ப. என்னோட 1000 பேர் சண்டை, என்ன பிடிக்காதாக்கள் 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கூட நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. அல்லது இன்னொருத்தனை இப்படி ஒரு கொலை செய்த பிறகு இல்லை அவனை போர்ல தான் கொலை செஞ்சிருக்கிறாங்க, செல்லக்குட்டி எங்கட பாலச்சந்திரன் பிடிச்சு கொலை செய்யப்படையில என்கிறத நான் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பனாக இருந்தால் நாங்க சாகைகள்ல எப்படி என்ன நினைச்சு கொண்டு சாவோம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனித பிறப்புகளாக நாங்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணாவினுடைய இந்த இன்டர்வியூவை பார்க்கிற அளவுக்கு ஒரு தமிழ் இனம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான பாவம் செய்த இனமாக இருக்கிறது என்றுதான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. அதாவது இந்த 83ஆம் ஆண்டு நினைக்கிறேன் எங்களுடைய தேசிய தலைவர் ஆரம்பித்த போராட்டம் கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் அவரால் மிக கச்சிதமாக ஒரு வான்பட, கடற்பட, உளவுப்பட, நீதிமன்றம், போலீஸ் இப்படி எல்லாவற்றையுமே கட்டமைக்கப்பட்ட ஒரு போராட்டம் உண்டு. சிதை கேட்க வந்த உணர்வோட ஒரு தமிழன் வாழுவனாக இருந்தால் அவன் தமிழனே இல்லை, அவன் பரங்கி எனக்கு பிறந்திருக்கணும். கருணாவை பொறுத்த வரைக்கும் பப்புவா நீ குனியாவில் இருக்கிற யாராவது ஒருத்தனோடு தான் இவன் கருணா பிறந்திருக்கணும். அப்படி ஒரு இன துரோகி. நான் கருணாவை நேர கண்டா நான் கேட்பேன், உங்களை வளர்த்து உங்களை கல்யாணம் கட்டி வச்சேன். நான் அந்த வீடியோவையும் பார்த்தேன். உங்களை கல்யாணம் கட்டி வச்ச தேசிய தலைவரை துரோகம் செய்து கடைசி நேரம் நீங்கள் பொடிய இனம் காட்டுவதற்காக வரையில கண்ணுல ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரையிலையா? ஒரு போராட்டம் உண்டு சிதைச்சிருக்கிறீர்கள். 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க தூக்கி வளர்த்தே சொல்றீங்க. 3 பிள்ளைகளையும் நான் தூக்கி வளர்த்தேன்னு சொல்றீங்க. எவ்வளவு கவலையா இருக்கும் அந்த பாலச்சந்திரனுடைய முகத்தை பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த கவலை வரையிலையா? ஏனென்றால் நாங்கள் தமிழினம் மிகப்பெரிய துரோகிகள். காலங்கால இட்டப்பொம்மன் காலத்தில இருந்து, கட்டப்பன் இட்டப்பொம்மன் காலத்தில இருந்து, காக்கவெண்ணியன் காலத்தில இருந்து நாங்கள் துரோகிகளை எங்களுடைய வரலாறுகளை சிதைக்கிறதுக்காக எங்களுடைய இயற்கை ஒவ்வொரு துரோகிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. நான் மிக கவலையோடு தான் இந்த பதிவை இன்றைக்கு நான் போடுறேன். என்னென்றால் ஜோதிச்சு பாருங்கோ, ஒருவர் சொல்லுகிறார்
அவருடைய அந்த முதல் போட்ட வீடியோவில் நான் சொல்லுகிறேன், அந்த அண்ணா சொல்லுகிறார், கடைசி நேரம் தமிழ விடுதலை புலிகள் அவ்வளவு போராளிகளையும் காயப்பட்ட போராளிகளையும் ஒன்றாக வைத்து ஒரு பஸ்ஸில் கொண்டு வச்சுட்டு ரோசா பஸ்ஸுகளில் வச்சு கொண்டு வைத்து போட்டு அவர்கள் தாங்களும் ஆகுதியா போனார்கள் என்று ஒரு அண்ணா சொல்லுகிறார். இங்கால ஒரு பக்கம் ஒரு துரோகி எங்கேயோ ஒரு கடற்கரையில இருந்து ஒரு இந்தியா ஊடகத்துக்கு வந்து பயிலளித்துக் கொண்டிருக்கிறான். தேசிய தலைவருடைய இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் இப்படி பாக்குறோம் அப்படி பாக்குறோம், நான் என்னோட தமிழ்ல தேசிய தலைவன் ஆவாரத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். நாக்கு கூசவில்லையா? நான் ஒரு மனிதன் என்பதற்காக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கல. கருணாவோட எனக்கு இருக்கிற கோபம் எங்களுடைய இனத்துக்கு இருக்கிற கோபமே ஒழிய எனக்கு கருணாவை யாருன்னு தெரியாது, நான் நேர கண்டதும் இல்லை. ஆகவே எனக்கு இது பார்க்க சரியான கவலையா இருக்குது. இப்படியும் இந்த துரோகங்களையும் தாண்டி பாருங்க, இப்ப நீங்கள் சமூக ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மனநோயாளிகள் எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை சிதைச்சு கொண்டிருக்கிறார்கள். என்னை நோக்கி கையை நீட்டுகிறவர்களுக்கு நான் சொல்லுவது, பல நேரங்கள்ல நான் சொல்லுவது, அமைதியாக இருங்கோ. அர்ச்சுனா ராமநாதன் வந்து இந்த அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு செஸ் கேமர். அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு செஸ் பிளே ஆடும் போது ஒரு காயை கொடுக்க வேண்டி இருக்கும், ஒரு காயை எடுக்க வேண்டி இருக்கும், ஒருக்கா காஸ்ட்லி செய்ய வேண்டியிருக்கும், ஒரு நேரம் குயின் வந்து எட்டு பட்டியும் தண்டி பின்னுக்கு போக வேண்டி இருக்கும், ஒருக்கா ஹோசை தூக்கி பின்னுக்கு வைக்க வேண்டியிருக்கும். ஆகவே அரசியல்ல நான் செய்கிறது வந்து நான் சாகைக்குள்ள தமிழ் மக்களால துரோகமாக ஒரு நாளும் பார்க்கப்படாது. அது நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு திட்ட தமிழ்ல சொல்லுறேன். நான் சாகின்ற போது ஒரு துரோகியாக நான் சாக மாட்டேன். ஆனால் இப்படியான இந்த விடயங்களை பார்க்கக்குள்ள கடந்து போய்க்குள்ள தமிழ் பேசுகின்ற எங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்குமென்னு யோசிச்சு பாருங்க. இப்படியான ஒரு துரோகி, எங்களோட தேசிய தலைவரை காட்டி கொடுத்த துரோகி, அதே நேரத்தில் எங்களுடைய போராட்டத்தை சிதைத்த துரோகி, விடுதலை புலி புலனாய்வு காரர்களை தோன்ற சுரேஷ் ஆலையோட போட்ட துரோகி, இந்த துரோகிகளுக்கு மத்தியில இப்ப மிகப்பெரிய அடுத்த துரோகத்துக்குள்ள விழுந்திருக்கிறோம். இந்த அனுரகுமார சாநாயக்க என்கின்ற மிகப்பெரிய அடுத்த துரோகத்துக்குள்ள விழுந்திருக்கிறோம். காலத்துக்கு காலம் 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 தமிழ் மக்கள் நம்பி 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 ஏமாந்து கொண்டு போற ஒரு மிகப்பெரிய துரோகத்துக்குள்ள எங்களோட சமூகம் 2026 நிக்குதுன்னு சொன்னா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன். தற்போது சுமந்திரன், ரவுஃப் ஹக்கீம், சாணக்கியனுடைய கூட்டணி வந்து அது சொல்லப்படுகிறது என்னென்றால், அனுர அரசாங்கம் சஜித் பிரேமதாச மற்றது இந்த நாமல் ராஜபக்சவனுடைய இந்த ஏகாத்பத்திய விபக்ஷவை உடைக்கிறதுக்காக அனுர அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில இவர்களை அது இறக்கி இருக்கு. அதாவது அதுதான் உண்மை. அதாவது இன்றைய தினம் நலிந்த வைத்தியர் நலிந்த ஜேதிஸ் அவர்களுடைய ஊடக சந்திப்புல நீங்க தெளிவா பார்த்திருக்கலாம். அனுர அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு மூமெண்ட் தான் என்னென்றால், இந்த எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றாக சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக சுமந்திரனை திட்டமிட்ட ரீதியில 2 முஸ்லிம் தலைவர்களோடையும் 2 மலையக தமிழர்களோடையும், இதுல மலைய தமிழர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஜீவன் தொண்டமான் நுவர்லியாவில் நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபி வந்து அவர்களுடைய ஆட்சியை உள்ளூராட்சி சபை தேர்தல் எடுப்பதற்காக ஜீவன் தொண்டமான் தன்னுடைய உறுப்பினர்களை கொடுத்த ஒரு நபர். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மனோ கணேசன் தாங்கள் மலைய மக்களுடைய வாழ்க்கையை பார்க்க போறோம், தாங்களுக்கு இலங்கையினுடைய அரசியல் முக்கியம் இல்லை என்று அடிக்கடி போய் அனுரகுமார சாநாயகனுடைய காலுகளில் விழுந்து காலை நக்கி கொள்ற ஒரு நபர் தான் இந்த மனோ கணேசன் என்று சொல்லப்படுகின்ற தேசிய பட்டியல் எம்பி. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரவுஃப் ஹக்கீம் எந்த நேரத்திலும் இந்த மாதிரியுமாக அரசியலை மாற்றிக்கொள்ளக்கூடிய, நாக்கு புரளக்கூடிய, வேறொன்றையும் புரட்டி போடக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ரவுஃப் ஹக்கீம். இவர்களுடைய கூட்டுணைவு சுமந்திரன் சாணக்கியனோட, அதோட எங்கண்ட செல்லம் அடக்கலநாதன் அதுல இருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே சில வழக்குகள் போடப்பட்டபடி மூடி மறைக்கப்பட்டபடி இருக்கிறது. ஆகவே இப்படி அரசாங்கத்துக்கு கடன் உள்ளவர்கள் இந்த எதிர்கட்சியினுடைய ஒற்றுமையான ஒரு பலம் ஒன்றை உருவாக கூடாது என்பதற்காக அனுரகுமார சாநாயக்கால திட்டமிட்ட ரீதியில இறக்கப்பட்டார்கள். இதாலதான் அங்க காதர் மஸ்தான கூப்பிடலாம் இருக்கிறால் அங்க இருக்கிற ரிசார்ட் பதியுதீன். ஆகவே காதர் மஸ்தான் அங்க போயிடாது. அதே நேரத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவையோ கஜேந்திரகுமாரையோ கூட்டலாது. ஏனென்றால் இந்த கூட்டமைப்பு அல்லதோ ஒன்று ஏகோபித்த தமிழ் கட்சிகள் என்று சொல்லி இவர்கள் உருவாக்கி இருக்கிற இந்த இவர்களுடைய இந்த விடயம் வெளியால வரும். அதாவது இங்க 4 கேள்விகள் கேட்கப்படும். இங்க நீங்க என்ன விவாதிக்கிறீங்கன்றதை நாங்கள் வெளியால சொல்லுவோம். கஜேந்திரகுமார் போனால் சுமந்திரனுடைய கருத்துக்களுக்கு எதிராக தான் கதைச்சு கொண்டிருப்பார். இந்த நேரமும் நான் போனால் 1000 கேள்விகள் கேட்பேன். எதற்காக இந்த கூட்டணி, என்ன பிளான்ல இருக்கிறீங்க, என்ன என்கிற சம்பந்தமா கேட்போம். சோ இதோட இந்த சுமந்திரனுடைய கூட்டணி உடையும். அதாலதான் சுமந்திரனை பொறுத்தவர்களுக்கு வந்து ராமநாதன் அர்ச்சுனா போன்றவர்கள் இந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடாது என்பதுதான் சுமந்திரனாக்களுடைய எண்ணம். அதால சொல்லிக் கொடுறது நாங்கள் தமிழ் கட்சிகளை மட்டும்தான் கூப்பிட்டு இருக்கிறோம். ஆக கஜேந்திரகுமார் ஒரு கட்சி அல்ல, ஆக உங்களுக்கு காதர் மஸ்தான் ஒரு கட்சி அல்ல, அர்ச்சுனா ராமநாதன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஜீவன் தொண்டமான்,
ரவுக் ஹக்கீம், ரிசாத் பதியுதீன் இந்த மாதிரியான ஆக்களை நீங்கள் இந்த அரசியலுக்குள்ள கூப்பிட்டு வச்சுக்கொண்டு ஒரு சின்ன கேம் ஒன்று அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இதனுடைய உண்மையான இந்த அரசியலுடைய பின்புலம் என்னென்றால் இதே அனுரகுமார சாநாயகவால இப்போது பேக் பண்ணப்படுகிறவர் தான் இந்த சுமந்திரன். சோ சுமந்திரனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஏகாதிபத்திய அல்லது இந்த ஒருமித்த நாட்டுக்குள்ள அரசாங்கம் ஒரு அரசு என்கின்ற அந்த அரசியலை கொண்டு வரதுக்கு முஸ்லிம் மக்களுடைய ஒரு ஆதரவும் இருக்கின்றத அங்க காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கனகச்சிதமான வேலையை சுமந்திரன் இப்போது எதிர்கட்சியில இருந்து செய்து கொண்டிருக்கிறார். அதாவது எதிர்கட்சியில இருக்கிற மனோ கணேசன் போன்ற தேசிய பட்டியல் எம்பிமாரை கூப்பிட்டு கொண்டு, அதே நேரம் மக்களால் தெரிவு செய்யப்படாத தேசிய பட்டியலில் மனோ கணேசன் போன்றவர்களையும் கூப்பிட்டு கொண்டு, ரவுக் ஹக்கீம் போன்றவர்களையும் கூப்பிட்டு கொண்டு, முஸ்லிம் மக்களையும் மாட்டிக்கொண்டு, மலையக மக்களையும் மாட்டிக்கொண்டு, ஜீவன் தண்டமான் போன்றவர்களையும் அதில் இணைத்து கொண்டு எங்களுடைய சுமந்திரன் இந்த அரசியலமைப்பு மாற்றத்துக்கு தான் போயக்குள்ள அதுக்குள்ள நாங்கள் கொண்டு போற ஆக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினோம். அதுல அவர்கள் சொல்லியிருக்காரு மொத்தமாக ஏதோ 18 எம்பி இருக்கிற ஒரு கூட்டுணை வண்டு. எனக்கு அது விளங்கல என்றால் மொத்தமாக தமிழ் எம்பிக்கள்லயே நாங்கள் 11 மட்டும் 19 தமிழ் எம்பிக்கள் இருக்கிறோம். முஸ்லிம் மக்களோட சேர்த்தால் கிட்டத்தட்ட 28 கிட்ட வரும். இந்த தாகிர் எம்பியை காணையில அதுல இன்னொரு தாகிர் எம்பி இருக்கிறார். அந்த தாகிர் எம்பியை காணையில இப்படி தமிழ் பேசுகின்றால் சஜித் பிரேமதாசவில் இருந்து வாராக்களை காணில ஆகவே இது ஒரு திட்டமிட்ட தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அரசியல் வரைவை நாங்கள் உங்களுக்கு தரப்போறோம். ஆகவே இதுல அர்ச்சுனா ராமநாதன் போன்ற சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுல இடமில்லை. கஜேந்திரகுமார் போன்ற தன்னை எதிர்க்கிற ஆக்களுக்கு இங்க இடமில்லை. அதாவது நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். இந்த சுமந்திரன் என்பது ஒரு பயங்கர நொலேஜ் உள்ள தமிழர்களுடைய ஒரு சகுனி, அவ்வளவுதான் உங்களுக்கு நான். ஆனால் சுமந்திரனுக்கு பக்கத்துல யாருமே சட்ட அறிவுல நிக்கலாது என்றால் ஒரு சகுனிக்கு பக்கத்துல சகுனி அறிவுகளோட யாருமே நிக்கலாது. நானும் வேற யாருமோ சுமந்திரனுக்கு பக்கத்துல நிக்கலாது என்றால் ஒரு சகுனிதான். சகுனியை கொண்டே நல்லவனோட வாழ்க்கையில ஒப்பிடலாது. ஆகவே இந்த ஒரு வித்தியாசமான மூமெண்ட். அதோட சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி தற்சமயம் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அல்லது மொட்டு கட்சி ஒரு ஏகாதிபத்திய விபக்ஷ ஒன்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத GL பீரிஸ் போன்ற அரசியல்வாதிகள் ஒரு பொது எதிர்கட்சி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். GL பீரிஸ், அதே நேரத்தில் இந்த ரணிலுடைய முன்னாள் பாராளுமன்ற எம்பிக்கள் ஒரு இதொன்றை உருவாக்கி இருக்கிறார். சோ அதோட இந்த சஜித் பிரேமதாசனுடைய அதை இறக்கி இருப்பது ரணில் விக்ரமசிங்கே. சோ அதோட எங்கட இவர் யாரு சஜித் பிரேமதாச இணைக்கின்ற சந்தர்ப்பத்துல அதை உடைக்கிறதுக்கு ஒரு 18 MPA இங்கால இவர் எங்களுடைய சுமந்திரன் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்கிறார் என்பதுதான் இந்த மிக மிக தெளிவான அரசியல் உண்மை. இந்த என்ன ஒரு சின்ன டவுட் என்னென்றால், பலமையாக நான் யோசிக்கிறேன், அதென்ன அரசியல் ஆய்வாளராக இருப்பதற்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. இந்த அரசியல் ஆய்வாளராக இருக்கிறது, அரசியல் ஆய்வாளராக அரசியல் கருத்து சொல்றதுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட தேவையில்லை. போய் சந்தையில போய் தலைமையில் வெட்டக்கூடியவர்கள் தான் இந்த அரசியல் ஆய்வாளராக நான் பொதுவாக இந்த ஊடகங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஆகவே இந்த முட்டாள்தனமான அரசியல்வாதிகளுக்கு பின்பக்கத்தில் இருக்கிற இந்த IBC போன்ற ஊடகங்கள், லங்காசிரி போன்ற ஊடகங்கள் இருக்கிறவாறு அரசியல் ஆய்வாளராக நீங்க இருக்க வேண்டுமாக இருந்தால் நீ ஒரு அரசியல்வாதியாக பொதுமக்களால் ஏற்றுக்கொண்டிருக்கணும். உனக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும். உனக்கு அரசியல் தெரிவதற்கு முன்னம் இந்த அரசியல்ல பொதுமக்கள் உன்னை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல்வாதியா, இப்ப புலர் சித்தார்த்தனும் மண்டையன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அரசியல்வாதி என்று சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு காலத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தாங்க. ஆனால் எந்த அரசியல் அறிவுமே இல்லாத பல பேர் நாங்கள் அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் கேள்விகள் கேட்க போறோம் என்று, அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்க போறோம் என்று, அதுக்கு நல்ல சின்ன உதாரணம் எங்களுடைய அருண் சித்தார்த் என்ற பனைகளிலே இருக்கின்ற ஒரு மனிதர், பனைகளிலே வாழுகின்ற மனுஷன், அதாவது பணியேறுகின்ற சமூகத்தை வச்சுக்கொண்டு அரசியல் செய்யலாம்னு நினைக்கின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு என்ன சொல்றது ஒரு சமூக பிறழ்வு ஒன்று கூட அரசியல் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இந்த சுமந்திரனுடைய இந்த கூத்து, அதனால இந்த அழிக்கப்பட்ட எங்களுடைய தமிழீழ விடுதலை போராட்டம் என்ன நோக்கி கை நீட்டும் போது வடிவாக ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் இது ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல். நான் எப்பவுமே தெளிவாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம், நான் இந்த அரசியல்கள்ல ஒவ்வொரு மூமெண்ட் செய்யக்களையும் கட்டாயம் அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். நான் ஒரு சுதந்திரமான பாராளுமன்ற உறுப்பினர், நான் யாருக்குமே கட்டுப்படாதவன், நான் ஒரு இண்டிபெண்டன்ட் MP. எனக்கு எந்த கட்சியோட சேர வேண்டிய சேரவும் இல்லை, எனக்கு அனுரகுமார சாநாயகம் இந்த காலுகளில் விழுந்து என்னுடைய வழக்கு எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை.
எனக்கு எதிர்கட்சியோட போயிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. இவன் எங்களுடைய சஜித் பிரேமதாச தனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுகிறாயான்னு கேட்கிறவர் என்ன அந்த அளவுக்கு 3 மொழிகளையும் பாராளுமன்றத்தில் காய்ச்சி கொண்டு பாராளுமன்றத்தில் நடக்கிற விடயங்களை 3 மொழிகளையும் தெளிவாக அறிந்து கொண்டு இளம் சட்டத்தரணிகளையும் எங்களுக்கு பின்னால வச்சு கொண்டிருக்கிற நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்ல வெள்ள வேட்டிகளோ ஏற்கனவே அரசியல்லே கரை படிந்தவர்களோ தமிழீழ மக்களுடைய இரத்த கரைகளை கையில கொண்டிருக்கிறவர்களோடையோ சேர்ந்து என்னுடைய அரசியல் பயணிக்காது. நீங்கள் யாராவது புலம்பெயர் நாடுகள்ல இருந்து இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்கிறதாக இருந்தால் அது தனிப்பட்ட உங்களுடைய டிஸ்கிரிஷனரி டிசிஷன், அதாவது தனிப்பட்ட உங்களுடைய தீர்வு. ஆனால் எந்த ரத்த கரைகளுமே இல்லாத, எந்த வாழ்க்கையில ரேப் பண்ற கேஸுக்கே போகாத, வாழ்க்கையில கள்ளநண்டு கை நீட்டப்படாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கைகளையும் அதே நேரத்தில் ஒரு சமூகத்தை நான் கட்டி வச்சு போவைகளையும் அந்த வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பெரிய வெற்றியாக கருதுறேன். நான் இந்த அரசியல் 9 மணி அரசியல் அப்டேட் நெடுக நாங்கள் முக்கியமான ஒரு விடயம் உண்ட கதைப்போம், ஒரு அரசியல் விடயம் உண்ட ஆராய்வோம். இந்த 9 மணி அரசியல் அப்டேட்ல நீங்கள் கேட்கிற விடயங்கள் அன்றைய நாட்கள் முழுவதுமே சிந்திக்கப்பட்டு கதைக்கப்படுகிற விடயங்கள். ஸோ தயவு செய்து முடிந்தால் இந்த 9 மணி அரசியல் அப்டேட்ல என்னோட இணைஞ்சு கொள்ளுங்க. இதுல இலங்கையில அரசியல் என்ன நடக்கிறது என்பதை என்னுடைய புலம்பெயர் சமூகத்துக்கும் என்னுடைய இலங்கை சமூகத்துக்கும் அக்குவர் ஆணிவராக படிப்பிப்பதற்காக என்னுடைய சொந்த படிச்ச தொழிலை விட்டு போட்டு நான் இந்த அரசியல் நிற்கிறேன். இனிமேல் உங்களுக்கான உண்மையான அரசியல்வாதி யார் என்பதை தீர்மானிக்கிறது உங்களை பொறுத்தது. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன், அதன்
மன்னன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே